வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஒர்க்ஸ் 2025. வை ஷுட் வி அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம்? ஏன் நம்ம இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்? டு கெட் மோர் ரீச், நமக்கு ரீச் நிறையா வேணும்னா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு கெட் மோர் என்கேஜ்மெண்ட், நம்ம கூட நிறைய பேர் என்கேஜ் ஆகணும், நமக்கு நிறைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் நிறையா வரணும்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும். டு க்ரோ ஃபாலோவர்ஸ் ஃபாஸ்டர், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறையா வேணும், உங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக க்ரோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும். ஸ்மார்ட்டான கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. வாட் இஸ் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம்? ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், பீப்புள் என்ன பார்க்குறாங்க, பீப்புள் என்ன பார்க்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது. இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபீடுக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், ஸ்டோரிஸ்க்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், ரீல்ஸுக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், தென் சர்ச்சுக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். பட் நீங்கள் எதை நிறையா பார்க்குறீங்களோ உங்களுக்கு அதுதான் இன்ஸ்டாகிராம் நிறையா ஷோ பண்ணும். மெயின் ஃபேக்டர்ஸ் த அல்காரிதம் யூசஸ் 2025 அப்டேட். எப்படி இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஒர்க் ஆகுது 2025 அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். யூசர் ஆக்டிவிட்டி. எப்பயுமே இன்ஸ்டாகிராம் நீங்கள் எந்த மாதிரியான போஸ்ட் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறையா டாக் பிக்சர்ஸ் லைக் பண்ணுறீங்க, தென் நிறையா குக்கிங் வீடியோஸ் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் உங்களுக்கு நிறையா ஷோ ஆகப்படும் இன்ஸ்டாகிராமில். இதனால உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் என்ன சொல்ல வருதுன்னா, உனக்கு என்ன பிடிக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை தான் இன்ஸ்டாகிராம் சொல்ல வருது. ரிலேஷன்ஷிப், நீங்கள் யார் கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு எந்த மாதிரியான போஸ்ட் காட்டும்னா, நீங்கள் யார் கூட அதிகமாக சேட் பண்ணுறீங்க, தென் கமெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமால் காட்டப்படும். கண்டென்ட் டைப், நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்க, லைக் ரீல்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்களா, இல்லை கரோசல்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்களா, இல்லை ஃபோட்டோஸ் கன்சியூம் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்டோரிஸ் கன்சியூம் பண்ணுறீங்களா. இப்போ உங்களுக்கு ரீல்ஸ் ரொம்ப பிடிக்குதுன்னா உங்களுக்கு ரீல்ஸாக நிறையா இன்ஸ்டாகிராமில் வரும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ போஸ்ட்டு ஆர் ஸ்டோரிஸ் நீங்கள் நிறையா கன்சியூம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இல்லை ஸ்டோரிஸ் நிறையா வரும். ஸோ இன்ஸ்டாகிராம் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் எது நிறையா என்ஜாய் பண்ணுறீங்களோ நான் உங்களுக்கு அதையே நிறையா தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ். நியூ இயர் போஸ்ட் ஹையராக ரேங்க் ஆகும். எப்பயுமே இன்ஸ்டாகிராமுக்கு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே என்ன பண்ணணும்னா, நியூ இயர் போஸ்ட்டை எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் நிறைய போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டும் ஃபர்ஸ்ட்ல காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டைம் ஸ்பெண்ட், நிறைய மக்கள் உங்க போஸ்ட்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா உங்க போஸ்ட் நிறைய ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, டக்குன்னு ஸ்க்ரால் பண்றதை நிப்பாட்டிட்டு உங்களோட வீடியோ இல்லை உங்களோட போஸ்ட்டை பார்க்குறாரு, ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா அது ஒரு நல்ல சைன். ஸோ இன்ஸ்டாகிராம் என்ன நினைக்கும்னா, இந்த போஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு அது நிறையா பேருக்கு காட்ட ஸ்டார்ட் பண்ணும். ஷேர்ஸ் அண்ட் சேவ்ஸ். இப்போ நிறையா பீப்புள் உங்களோட போஸ்ட்டை ஷேரோ இல்லை சேவோ அதிகமாக பண்ணாங்கன்னா இன்ஸ்டாகிராம் என்ன நினைக்கும்னா, இந்த போஸ்ட் இல்லை இந்த ரீல் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கு போல அப்படின்றதுனால நம்ம நிறையா பேருக்கு இதை கொண்டு போய் நம்ம சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஃபீட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அல்காரிதம். எப்பயுமே இன்ஸ்டாகிராம் க்ளோஸான பீப்புளோட போஸ்ட்டை தான் ஃபர்ஸ்ட் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, நீங்கள் யார் கூட அதிகமாக பேசுகிறீங்க அவங்க கிட்ட தான் உங்களுக்கு போஸ்ட் ஃபர்ஸ்ட் காட்டப்படும். இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட்டை லைக் பண்ணுறீங்க இல்லை ஒருத்தருக்கு நிறையா மெசேஜ் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் என்ன நினச்சிக்கும்னா, இந்த அக்கௌண்ட்டுக்கு இவர் தான் ரொம்ப முக்கியம் போல அப்படின்றதுனால அவரோட போஸ்ட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு காட்டும். எந்த போஸ்ட் நிறையா லைக்ஸ் இருக்கோ அந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராம் பாப்புலர் ஆக்க நிறையா ட்ரை பண்ணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் உங்கள் போஸ்ட் நிறையா லைக்ஸ் இல்லை நிறையா கமெண்ட்ஸ் ஆர் நிறையா சேவ்ஸ் வருதுன்னா இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் என்ன நினச்சிக்கோன்னா,
இந்த போஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இதை வந்து நம்ம நிறைய மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும், அதனால நம்ம நிறைய பேர் கிட்ட காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து ஒர்க் பண்ணும். இது எப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து ஒரே விஷயத்த பத்தி பேசுற மாதிரி அர்த்தம். இன்ஸ்டாகிராம் வந்து கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்றவங்களோட போஸ்ட் வந்து நிறைய இடத்துல போய் காட்டும். இப்ப நீங்க ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து உங்களை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கும். ஸோ உங்களோட போஸ்ட்டை வந்து எப்பயுமே முதல்ல போய் காட்டிடும். இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு டிசப்பியர் ஆயிட்டீங்க, ஃபார் அ வீக்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளே வரல அப்படின்னா உங்களோட போஸ்ட் வந்து கம்மியாக தான் போய் காட்டும். யார் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்க போஸ்ட்டுக்கு தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கும். நீங்கள் டிஎம்முக்கும் ஸ்டோரிக்கும் ரிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்ஸ்டாகிராம் வந்து உங்களோட க்ளோஸான கனெக்ஷனை வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அவங்களோட போஸ்ட் தான் உங்களுக்கு நிறையா காட்டும். நீங்கள் வந்து இப்போ லைக் இல்லை அவரோட ஸ்டோரிக்கு மட்டும் நீங்கள் நிறையா ரிப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவரோட இதை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்றதை இன்ஸ்டாகிராம் நோட் பண்ணிவிட்டு ஸோ அவரோட போஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு நிறையா எடுத்து காட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், ரீல்ஸோட அல்காரிதம். இது ஏன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து ரீல்ஸ் தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, ரொம்ப டாப்பில் இருக்குது. ரெண்டே விஷயம் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட் தென் வைராலிட்டி. ஸோ வைரலாக இருக்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். அல்காரிதம் வந்து எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரிஜினலான கண்டென்ட்டை வந்து நமக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. தென் நல்ல ஸ்ட்ராங்கான ஹூக் இருக்கணும், டக்குன்னு கிராப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸில் வந்து வாவ் இவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து மொத்த ரீலையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஐ கிராபிங்காக இருக்கணும். தென் நிறையா வாட்ச் டைமும் நிறையா அவங்க ரீப்ளே பண்ணி பார்த்துருக்கணும். ஒரே ரீலை வந்து அவங்க நிறையா ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, அதே மாதிரி ரிப்பீட்டடாக அந்த ரீலை வந்து திருப்பி போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ரீலுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ரீலை வந்து ஃபெமிலியர் ஆக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து ஒர்க் பண்ணும். தென் ட்ரெண்டிங்கான ஆடியோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீலையும் இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம். எக்ஸ்ப்ளோர் அண்ட் சர்ச் அல்காரிதம் மக்களோட இன்ட்ரெஸ்ட்லையும் பிஹேவியரை பொறுத்து தான் இந்த அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது. எப்பயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இல்லை நீங்கள் சர்ச் பண்ணும்போது அந்த போஸ்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணலையோ அவங்களோடது மட்டும்தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோர்லையும் சர்ச்லையும் வந்து காட்டும். நல்லா வைரலாக போகணும், இல்லை நிறைய ஆடியன்ஸ் நியூவான ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்னா நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளோர் அண்ட் சர்ச் அல்காரிதம் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்லேயோ இல்லை உங்கள் சர்ச்லேயோ வந்து உங்களோட போஸ்ட் வந்து காட்டப்படுதுன்னா அது வந்து நிறையா பேருக்கு போய் ரீச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்ஸ்டாகிராம் வந்து செக் பண்ணும் உங்களோட ஹேஷ்டேக்ஸு, அப்புறம் நீங்கள் என்ன வேர்ட்ஸ் கேப்ஷனில் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட்டை வந்து மேலே காட்டலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் அண்ட் சர்ச் அல்காரிதம். ஸ்மார்ட் டிப்ஸ் டு பீட் அல்காரிதம் இன் 2020-25. ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 to 5 times a week நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். தென் வந்து ரீல்ஸ், கரோசல், ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். உங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட இல்லை உங்களோட வியூவர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் எப்பயுமே சேவ் பண்ண சொல்லணும், தென் ஷேர் பண்ண சொல்லணும், இல்லை கமெண்ட் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கால் டு ஆக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ட்ரெண்டிங்கான ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது பாப்புலரான சாங்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். தென் யூஸ்ஃபுல்லான ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நிறையா புது மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட போஸ்ட் வந்து நிறையா புது மக்களை போய் ரீச் ஆகும். உங்கள் கேப்ஷனில் நீங்கள் கண்டென்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கீவேர்ட் நீங்கள் நிறையா டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து எதை பற்றி அப்படின்றத இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கும். என்கேஜ் வித் யுவர் ஃபாலோவர்ஸ். உங்களோட வியூவர்ஸ் ஆர் உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் ஆர் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இதனால இன்ஸ்டாகிராம் வந்து புரிஞ்சுக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் வந்து உங்களோட ஆடியன்ஸோட வச்சிருக்கீங்க அப்படின்றத இன்ஸ்டாகிராம் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட போஸ்ட்டை வந்து நிறையா பேருக்கு எடுத்து காட்டும். வாட் நாட் டு டூ, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, பையிங் ஃபேக் ஃபாலோவர்ஸ். ஃபேக்கான ஃபாலோவர்ஸ் வந்து வாங்கவே கூடாது, ஏன்னா அது எந்த விதத்துலையும் யூஸே ஆகாது. இர்ரிலவெண்ட் ஹேஷ்டேக்ஸ் இல்லை பேண்டான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் இல்லை உங்களோட
அக்கௌண்ட்டே வந்து இன்ஸ்டாகிராமால பிளாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. இன்னொருத்தரோட கண்டென்ட்டை அவங்க கிரெடிட் கொடுக்காம நீங்க போடாதீங்க. லோ குவாலிட்டியான கண்டென்ட் ஆர் எடிட் பண்ணாத கண்டென்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க இன்ஸ்டாகிராமில் பண்ணக்கூடாத விஷயங்கள். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம். ஏஐ வந்து உங்களோட போஸ்ட்டை ரொம்ப சூப்பராக இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆயிரும். உங்கள் கேப்ஷன் ஆர் ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பார்க்காது. ஸோ உங்களோட போஸ்ட்டோட மூடை வந்து பார்க்கும். லைக் ஹாப்பியான போஸ்ட்டா, இல்லை சேடான போஸ்ட்டா, இல்லை ஃபன்னியான போஸ்ட்டா, எந்த டாப்பிக்கில் இருக்குது, தென் உங்களோட ஃபோட்டோ வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பார்க்கும். மோர் ஃபோக்கஸ் ஆன் ஆத்தென்டிசிட்டி. எப்பயுமே ரியலாக இருக்கிற கண்டென்ட்ஸை போடுங்க. ஃபேக்கான கண்டென்ட்ஸ் வந்து போடாதீங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து யாரெல்லாம் வந்து ஜென்யூனாக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ரியலாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஹானஸ்டாகவும் நேச்சுரலாகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ரோ ஆகலாம். பூஸ்ட் ஃபார் கிரியேட்டர்ஸ் ஹூ பில்ட் கம்யூனிட்டி. நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸ் கூட நல்லா பேசுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுங்க. வெறுமனே ஃபாலோவர்ஸ் மட்டும் வச்சுருந்தா பத்தாது. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்க. அவங்க வந்து டிஎம் பண்ணாங்கன்னா அவங்க கூட பேசுங்க. அவங்கள வந்து உங்களோட ஸ்மால் ஆன்லைன் ஃபேமிலி மாதிரி நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து உங்களை மோர் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபைனல் தாட்ஸ். அல்காரிதம் வந்து உங்களோட எனிமி கிடையாது, அது வந்து உங்களோட கைடு. எப்பயுமே குவாலிட்டியான கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன வேணுன்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.